நண்பர் சூரிய அவர்களே. ஓகே சூரிய பிரதர் ஏந்துருங்க. ஈஸ் அவர் ஹாலிவுட் ஹீரோ. பிரதர் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை பிரதர். உங்களுக்கு அவ்வளோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. உங்களுக்கு 6 பேக் இருக்கு, அவருக்கு 6 பேக் இருக்கு. ஓகே பிரதர், இது இங்கிலீஷில் இல்லை, ஜஸ்ட் யூ வாண்ட் டு ரீட் வாட் இட் இஸ் ஆர் யூ வாண்ட் மீ டு டாக்? இது இங்கிலீஷில் கேப்டன் அட்டில் இருக்குது. ஸோ எனக்கு தெரியாது. ஸ்மால் அட்டில் போய் எழுதிட்டு வாங்க, நான் சொல்கிறேன். ஓகே பிரதர், ஸ்மால் ஓகே லெட்டரில். ஓகே பிரதர், என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பெண் யார்? இதுதான் கேள்வி. கொஞ்சம் சீரியஸான கேள்வி தான். நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட்டு காத்துருங்க மேடம். ஜூஸ் மேக்கர். எஸ், வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு சூப்பர் பிளட் ஜூஸ் கிடைக்கும். என்னது அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அது பார்த்தா தெரியுது. ஓகே, என்னான்னு கேட்டது கேள்வியை நீங்கள் எதோ பேசுகிறீங்களே, என்னான்னு கேட்டேன். ஓகே ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு. நான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குற பெண் யார்? அன்னை தெராசா. கண்டு கலந்து என்னண்ணா நம்ம கேள்வி விட்டு கண்டிப்பாக இவன் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம வழக்கமாக நம்மளே கிளாப்ஸ் வாங்கலாம் நினச்சிருப்பேங்க. 10ல் ஏதாவது ஒன்று தெரியாமல் வந்துடுது, ஒன்றும் பண்ண முடியலை. டெஃபினட்டாக அந்த ஆன்சருக்கு அவருக்கு ஜூஸ் இது குத்தே ஆகணும்ப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க, ஜூஸ் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. கேரட் ஜூஸ் கண்ணுக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஒரு ஆல்ரெடி போலாமா இல்லையா? என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ப்ராக்டிஸ்க்கு ஏதாவது என்னோட டான்ஸ் டிப்ஸ் ஏதாவது தேவைப்படுதா? ஏதாவது ஐ திங்க் இந்த வாட்டி ஸ்டேஜில் நல்லா பண்ணலன்னா நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கிறேன். இந்த ஷோவில் உங்களோட 2 பஞ்ச் டைலாக் சொல்ல போகிறீங்க. ஒன்று வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டைலாக். நான் ஏற்கனவே இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன். அந்த டைலாக் நீங்களே சொல்லணும். ஓகே, அண்ணாச்சி குமுத ஹாப்பி அண்ணாச்சி. ஓகே, இப்போ வந்து அடுத்த டைலாக் என்னன்னா, இது வந்து ஒரு மந்திரம். ஸோ இந்த மந்திரம் சொன்னோன்னா நீங்கள் ஸ்டேஜில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட ஸ்டேஜில் டான்ஸ் ஆடலாம். ஸோ மந்திரம் என்ன அப்படின்னா, ஆத்திரிக்கு பூத்ரி ஆயி போச்சு ராத்திரி. இது என்ன ஆடம் மந்திரம்? இந்த மந்திரம் சொல்லி நான் டான்ஸ் நல்லா ஆடணுன்ற தேவையில்லை. ஓகே.